சென்ற காணொளியில லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய முதல் நாமாவான ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாமத்தினுடைய அற்புதமான விளக்கத்தை நாம பார்த்தோம். அந்த வகையில லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய 2வது நாமமான ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படிங்கிற நாமத்தினுடைய விளக்கத்தை இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். இந்த ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படிங்கிற நாமத்தை ஜபிக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில உயர்ந்த பதவிகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது தொந்தரவு வந்தது அப்படின்னா இந்த நாமத்தை நாம ஜபிக்கும் பொழுது அந்த தொந்தரவுகள் நீங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இந்த நாமத்தை நாம ஜபிக்கும் பொழுது அரசாங்கம் நமக்கு அனுகூலமாக இருந்து அரசாங்க வேலை கூட கிடைக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இப்படி பலவிதமான அருளை நமக்கு தரக்கூடிய அற்புதமான நாமாவாக 2வது நாமம் இருக்கு. இந்த 2வது நாமம் எப்படி உச்சரிக்கப்படணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாமா? அதை ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்னு சொல்லணும். அர்ச்சனையாக செய்யும் பொழுது ஸ்ரீ மகாராஜ்ஞை நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணணும். இந்த 2வது நாமம் முதல் நாமாவான ஸ்ரீமாதாவோட தொடர்பு கொண்ட ஒரு நாமமாக இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா, முதல் நாமாவானது அந்த பராசக்தியை இந்த உலகம் அனைத்துக்கும் தாய் போன்றவள் அப்படின்னு சொல்லுது. அப்படி அந்த நாமம் சொன்னதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த முதல் நாமாவானது பரம்பொருளினுடைய படைக்கக்கூடிய வேலையை நமக்கு காட்டி கொடுக்குது. அந்த பரம்பொருள் தானே இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறது. அந்த வகையில பரம்பொருளாகவே இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி தான் இந்த உலகத்தை படைத்தாள் அப்படின்னு நமக்கு முதல் நாமாவான ஸ்ரீமாதா காட்டி கொடுக்குது. 2வது நாமாவான இந்த ஸ்ரீ மகாராஜ்ஞி முதல் நாமாவால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை 2வது நாமாவால் சொல்லப்படக்கூடிய பராசக்தியானவள் காத்து அருள்கிறாள் அப்படின்னு நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த உலகம் அனைத்தையும் ஒரே ஒரு குடையின் கீழே பெரிய மகாராணியை போல ஆட்சி செய்கிறாள் அப்படின்னு நமக்கு இந்த 2வது நாமம் சொல்லுது. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மகாராணியாக ஆட்சி செய்தாள் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகத்துக்கு எது வருது அப்படின்னா மதுரையம்பதி தான். மதுரையம்பதியில தான் பராசக்தியானவள் அற்புதமாக ஒரே ஒரு குடையின் கீழே இந்த உலகம் அனைத்தையும் ஆட்சி செய்தாள்.